ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ இந்த ஏஐசிடிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷாக்கிங்கான அறிக்கை, அதே சமயத்தில் ஒரு சந்தோஷமான அறிக்கையும் கூட. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பொருந்தும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, சார் எது இந்த வருஷம் நல்லா இருக்கும், பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. ஏற்கனவே நான் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எதெல்லாம் நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். அதை தொடர்ந்து எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். எதெல்லாம் நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஏஐசிடி என்ன சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களுடைய இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இப்போ எல்லாருமே என்னென்னா, +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ரொம்ப மேஜரான ஒரு கோர்ஸு. இதை வந்து படிக்கலாம். அடுத்து பயாலஜி, இன்னொரு பக்கம் காமர்ஸ் அப்படிங்கிறது போவாங்க. இதை தாண்டி அக்ரிகல்ச்சர் இருக்குது, வொகேஷ்னல் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப்பை வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாருடைய மைண்ட் செட்லையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் பிரதானமாக இப்போ பேசப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் சர்க்கிள்லையும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட் சர்க்கிள்லையும் சரி, இன்ஜினியரிங், மெடிசன் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். அதை தாண்டி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து எத்தனையோ எஜுகேஷன்ஸ், எத்தனையோ கேரியர் சைட், எத்தனையோ உங்கள் லைஃப்பை நீங்கள் டேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன துரதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரும்பாலான விஷயம் தெரியறதே இல்லைங்க. காரணம் என்னென்னா, நாங்களாம் படிக்கும்போது என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அந்த ப்ரிப்ரேஷன் லெவலே எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எங்களோட ப்ரிப்ரேஷன் லெவல் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போனதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீ மைண்ட் ஆகி என்ட்ரன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக வரலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் விவாதிக்க விருப்பப்படலை. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இருந்திருந்தா இத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா அப்படிங்கிற விஷயம்னாச்சும் நம்ம தமிழக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் குறிப்பாக பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பேசக்கூடிய 100 பேர் கணக்கெடுத்திங்கன்னா 90 பேருக்கு பெரும்பாலான விஷயங்கள் தெரியலங்கக்கூடிய ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நிலவுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து எத்தனை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜஸ் பெஸ்ட்டு காலேஜஸ் இருக்குது, இந்தியா லெவலில் எதெல்லாம் பெஸ்ட்டு காலேஜு, அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு காலேஜு, இப்போ ஏரோநாட்டிக்கல் சயின்ஸு, ராக்கெட் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும், அதுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு காலேஜு. இப்போ அக்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எது பெஸ்ட்டு காலேஜு, ஃபிஷரிஸ் படிக்கணும் சார், அதுக்கு எது பெஸ்ட்டு காலேஜு, டூரிசம் டெவலப்மெண்ட் படிக்கணும், அதுக்கு எது பெஸ்ட் காலேஜ், ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி படிக்கணும், அதுக்கு எதை படிக்கிறது. இப்போ நான் வந்து இப்போ கடல் சார்ந்த விஷயங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் பயாலஜின்னு ஒரு கோர்ஸுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை தாண்டி மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எங்கே போய் படிக்கலாம், யார் வந்து அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறா, அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம இந்தியாவில் எது பெஸ்ட்டு ஸ்கூலு நிறைய தெரியாது. ஆனால் துரதிர்ஷ்டமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம இருக்கிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் தான் இன்னைக்கு இந்தியாவில் கூட பெரும்பாலான கம்பெனிகளில் சிறந்த ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் 60 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, எப்போ ஓப்பனிங் ஆகுங்கிற நிறைய பேருக்கு தெரியல. எல்லா எக்ஸாமினேஷனுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்தே பிப்ரவரிக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் கால் ஃபார் வந்துடுங்க. சில எக்ஸாமினேஷன் மட்டும் மார்ச் அப்படிங்கிற மாதிரிக்கு போகும். ஸோ எப்போவுமே நீங்கள் எப்போ ஸ்டூடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், டிசம்பர் மாதத்துலேருந்தே மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ரெகுலராகவே நம்ம வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுங்கிற வெப்சைட்ஸை பார்க்குறதோ, இல்லை நியூஸ் பேப்பர்ஸை பார்க்குறதோ, அல்லது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்ஸ் மாதிரி இவங்க இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்ஸோ, இல்லை இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டிஜிட்டல் மூலமாக நம்ம கிடைக்கிறதுனால ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லது ஸ்கூல் லெவலில் கூட இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லணும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்து, வாரத்தில் 1 மணி நேரம் டைம் எடுத்து, ஒரு 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ டைம் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாலும் கூட அவங்க நிறைய டைவர்சிஃபைடு ஃபீல்டில் அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஏற்கனவே சில எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணி அப்ளிகேஷன் டேட்டே முடிஞ்சிருச்சு.
ஒரு பார்ட் ஜேஇ எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஜேஇ வந்து 2 பார்ட்டா எழுதுறோங்கிறதுலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் இல்லாமல் நிறைய இருக்கு. இப்போ வந்து ஐசிஎம்ஆர்லேருந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஐஏஐசிஆர்லேருந்து பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க, ஐசிஏஆர் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர்லேருந்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணி அதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு, யூசிட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயோடெக்னாலஜிக்கு தனியாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தனியாக ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. பாராமெடிக்கல் படிக்கிறோமா அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்து பயந்துட்டீங்க நீங்கள். ஆனால் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான். எல்லாத்துலேயும் நம்ம கேட்குற பேசிக் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சில இடங்களில் வந்து முக்கியமாக எல்லாத்துலேயுமே மேக்ஸ் ஃபஸ்ட்டு, ஃபிசிக்ஸு, சில இடங்களில் ஃபிசிக்ஸ் எல்லாம் நீங்களாக கெமிஸ்ட்ரி, சில இடங்களில் பயாலஜி இல்லை பயாலஜியில் பேஸ்டு பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத, சில இடங்களில் ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும், லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. அட்லீஸ்ட் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதனால நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஈஸியாக நீங்கள் போய் எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியும். இன்னொன்று என்னங்க, எக்ஸாமை அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க்கிங் வந்தால் கூட சில இடங்களில் நார்த் சைடில் இருக்கக்கூடிய நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதாவது டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களால போக முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இது ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் தான் உங்களுக்கு. அதனால் இவ்வளோ இது இருக்குது. இப்போவும் கரண்ட்டில் இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கியூட் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த, அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுங்கிற அந்த எக்ஸாமினேஷன் வந்து இப்போ ஓப்பனிங்கில் இருக்குது. 2ஆம் தேதியிலேருந்து ஓப்பனிங். அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும். ஒன் சிங்கிள் அப்ளிகேஷனுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் சொல்லக்கூடிய டாப் காலேஜஸில் போய் நீங்கள் விருப்பப்பட்ட பாடத்தை வந்து நீங்கள் படிக்க முடியும். ஆர்ட்ஸில் போய் படிக்கலாம், இன்ஜினியரிங்கில் போய் படிக்கலாம், பாராமெடிக்கல் சயின்ஸாக இருந்தால் போய் படிக்கலாம், அக்ரி பேஸ் படிக்கலாம், ஃபிஷரிஸ் பேஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரே எக்ஸாமினேஷன்லேயே படிக்க முடியும். இப்போ ஓப்பனிங்கில் இருக்குது. இது போக நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாருமே தனித்தனியாக கால் ஃபார் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்சாட், இப்போ நான் அமிர்தா, விஐடி, எஸ்ஆர்எம், இந்த மாதிரி. இது மட்டும் இல்லை, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, அமிட்டி யூனிவர்சிட்டி, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே டீம்டு த பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லி எத்தனையோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஐஐடி மட்டும் தான் போக முடியும், அது ரொம்ப பயங்கரமான விஷயம் நினச்சிட்டு போடாமல் விட்டுறாங்க. IIIT அங்கே போகிறது கஷ்டம், NIT அங்கே போகிறது கஷ்டம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லாத்துக்குமே போகலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தாலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ளை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, போய் எழுதுங்க. ஒன்றுமே தெரியலையா, 0 மார்க் வாங்குறீங்களா, நெகட்டிவ் மார்க் வாங்குறீங்களா, உங்களுக்கு நல்ல லக் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களை மாற்றி விட்டுரும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஐசிடி சர்க்குலர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டாச்சுங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடையாது, இது தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் வரும், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது, என் பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் சார் +2ல், அவனுக்கு நல்லா கம்ப்யூட்டர் வரும், அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கம்ப்யூட்டர் ஏற்கனவே நல்லா வருது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் போய் படிக்கணும். அவனுக்கு ஏற்கனவே நல்லா வருது, தெரியாததெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதே திருப்பி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிறைய பேரண்ட்ஸோடு நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல் என்ன உங்கள்கிட்ட இருக்குன்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ஸ்டூடெண்ட்ஸாக படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற இன்ஜினியரிங், அதாவது இந்த வருஷமே இந்த சிலபஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, வந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்கள் சிலபஸ் ரெகுலேஷன் தான், நீங்கள் ஒரு ரேட்டிஃபிகேஷன் போட்டு ஒரு சிலபஸ் வந்து நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதை மாற்றி இந்த சிலபஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட ஒத்து போகிற மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எப்படி வந்து யூஸ் ஆக போகுது, இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக என்ன படிக்கணும், ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்டு விஷயங்கள், அந்த கேப், ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் வந்து 20 வருஷத்துக்கு மேலே கேப் இருக்குது, 15 வருஷத்துக்கு மேலே கேப் இருக்குது. கோர் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கேப் இருக்கிறதுனால இனி டிமாண்ட் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஏஐ கொண்டு வாங்க, மெக்கானிக்கலில் கொண்டு வாங்க, சிவிலில் கொண்டு வாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் கொண்டு வாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் சீட் இன் பண்ணுங்கள், ஏஐயோட சேர்ந்து படிக்க சொல்லுங்கள். ஏஐங்கிறது எல்லா இன்ஜினியரும் காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது சாதாரணமாக ஒரு 6 மாதத்துலையோ அல்லது 1 வருஷத்துலையோ திறமை இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணலாம். கோரோட சேர்ந்து அதை படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
10 லட்சம் 20 லட்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி போன்ற விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி வரும் அப்படிங்கிறத ஒரு ஃபைனல் நோட்டாக சப்மிட் பண்ணுறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களோட சொல்லி இணையத்திலும் இதயத்திலும். பை, see you.